வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் XMR அஃபிஷியல். நமது சேனல் வாயிலாக கேவி ஸ்கூல் அட்மிஷனை பற்றிய விரிவான விளக்கமான கண்டினியூவாக நான் கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஓபிசி கேட்டகரி இருக்கு பார்த்தீங்களா, காஸ்ட் கேட்டகரி, அதை பற்றி முழு விவரங்களை இந்த ஒரே ஒரு வீடியோ மூலம் உங்களை சொல்கிறேன். பார்த்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த பதிவின் மூலம் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேவை மையத்துக்கு கூட போக தேவையில்லை. தன்னுடைய வீட்டில் இருந்து தன்னுடைய மொபைல் ஃபோன் மூலமாகவே நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இன்றைய பதிவில் நம்ம என்னென்ன பேச போகிறோம் அதை பற்றி இப்போ சொல்கிறேன். ஓபிசி என்றால் என்ன? ஓபிசி கேட்டகரி எத்தனை பிரிவுகளில் உள்ளது? ஓபிசியுடைய பெனிஃபிட் என்ன என்ன? சரிங்களா? ஓபிசியில் என்சிஎல் சர்டிஃபிகேட் என்ன? ஓபிசியில் கிரிமி லேயர், ஓபிசி நான் கிரிமி லேயர், இதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன? சரிங்களா? இதை எப்படி விண்ணப்பிப்பது வீட்டில் உட்காந்தபடியே? இந்த பதிவு கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். யாருமே எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்க என்றால் உங்களுக்கு முழுமையாக புரியாது. சரிங்களா? ஓகே மக்களே, ஒரு ரெக்வஸ்ட் உங்கள்கிட்ட. என்னுடைய வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க, பட் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு லைக், ஒருத்தர் பார்க்குறவங்க ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மக்களே. நம்மளுடைய வீடியோ ரெக்கமெண்டேஷனில் போகும். சரிங்களா? இன்னும் சிலர் பார்ப்பாங்க. சரி, ஓகே, அதனால தான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு லைக்கு, கமெண்ட் ஆல்ரெடி பண்ணுறீங்க, மற்றவர் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிதாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓபிசினா என்ன? அதர் பேக்வேர்டு கிளாஸ். சரிங்களா? இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டு வாங்கலாம் என்றால் யார் அப்ளை பண்ணலாம்? எந்தெந்த கேட்டகரிக்கார அப்ளை பண்ணலாம்னு ஒரு டவுட் இருக்குது. ஃபஸ்ட்டு சொல்கிற பாருங்க, பிசி கேட்டகரியில் உள்ளவங்க வாங்கலாம். அடுத்து எம்பிசி கேட்டகரியில் உள்ளவங்க அவங்களும் வாங்கலாம். டிஎன்சி கேட்டகரியில் வரீங்களா, அவங்களும் வாங்கலாம். பிசி முஸ்லீம் கேட்டகரியில் வரீங்களா, அவர்களும் வாங்கலாம். சரிங்களா? அடுத்தது என்னென்னா, ஓபிசி சர்டிஃபிகேட்டில் எத்தனை கேட்டகரி இருக்குது? அதை ஓபிசியை ஓபிசி கிரிமி லேயர், ஓபிசி நான் கிரிமி லேயர். ஓபிசியில் சர்டிஃபிகேட்டில் எத்தனை கேட்டகரி இருக்குதுன்னு உங்களுக்கு டவுட் இருக்குது. ஓபிசி கிரிமி லேயர் ஒன்று இருக்குது, ஓபிசி நான் கிரிமி லேயர் இருக்குது. இந்த ரெண்டு பிரிவுகள் தான் அதில் இருக்குது. சரிங்களா? இந்த ஓபிசி நான் கிரிமி லேயர் யார் யார் வாங்குவீங்க? அவர்களுக்கு ரிசர்வேஷன் பெனிஃபிட் என்ன கொடுக்குறாங்க? அதை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்களா? ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு 27% உங்களுக்கு ரிசர்வேஷன் அடிப்படையில் சீட்டு கொடுக்கப்படுறாங்க. இந்த ரிசர்வேஷனை எங்கே யூட்டிலைஸ் பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க அடுத்த கொஸ்டின். சரிங்களா? இதுக்கு தாங்க சொல்கிறது, ஸ்கூல் அட்மிஷன், சரிங்களா, காலேஜ் அட்மிஷன், கவர்மெண்ட் ஜாபில், மற்றும் இந்த நீட் எழுதுறீங்களா அங்கே, ஜேஇ, சரிங்களா, அப்புறம் கேட் எழுதுறீங்க, எல்லா இடத்துலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாக இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் உதவும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், இவர்கள் அனைவருக்கும் கிடைக்கும். சரிங்களா? இதில் ஓபிசி என்சிஎல் கிடைக்காதுன்னு யாருக்கு தெரியுமா? இந்த ஓபிசி என்சிஎல் யாருக்கு கிடைக்காது அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறீங்க. அந்த குழந்தையின் பேரண்ட்டு நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் உள்ளடக்கி இருந்தீங்கன்னா, அதாவது ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா, இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட், ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஓபிசி சர்டிஃபிகேட்டோ கிடைக்காது. ஓகேங்களா? ஆனால் இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது, இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் யாருக்கு எந்தெந்த கேட்டகரி அதையும் பார்த்துக்கோங்க. பிசி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரி, டிஎன்சி கேட்டகரி, பிசிஎம், பிசி முஸ்லீம், இந்த கேட்டகரியில் வந்தாலும் நீங்கள் நான் சொல்ல போகிற விஷயத்தை மட்டும் பார்த்துட்டே வாங்க. இதில் ஏதாவது ஒரு பதவியோ இல்லை வேலையோ ஏதோ செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஓகே மக்களே, முதலாவதாக இந்திய அரசியலமைப்பின் பதவியில் இருக்கீங்களா, உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட்டே கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து குழந்தையுடைய அம்மா இல்லைன்னா அப்பா இல்லைன்னா இருவரும் கிளாஸ் 1 கிரேடு ஏல டைரக்டாக ரெக்ரூட்மெண்ட் ஆகி நியமிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு கிடையாது. அடுத்ததாக பேரண்ட்ஸ் இருவதும் கிளாஸ் 1 இல்லைன்னா கிரேட் ஏ இதில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக பணியமர்த்தப்பட்டு அதில் ஒருவர் இறந்து விட்டாலோ இல்லைன்னா அவருடைய உடல்நிலை இந்த வேலை செய்ய தகுதி இல்லாமல் ஆயிட்டாலோ
அவங்களுக்கும் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட மாட்டாது. ஓகேங்களா? அடுத்து மூன்றாவதாக யாருன்னா, பேரண்ட் இருவரும் கிளாஸ் 1 இல்லைன்னா கிரேட் ஏ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அது மூலம் பணியமர்த்தப்பட்டிருக்கும் போது அதில் ஒருவர் இறந்து விட்டாங்க, மற்றவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் போயிருப்பாங்க. அதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க யூஎன் இல்லைன்னா ஐஎம்எஃப் இல்லைன்னா வேர்ல்டு பேங்க் இன்டர்நேஷ்னல் நிறுவனங்களில் பங்குதாரர்களாக இருந்திருந்தால் அவர்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்காது. அடுத்ததாக மக்களே, பேரண்ட்ஸ் இருவரும் கிளாஸ் 2 கிரேட் பி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலம் பணியமர்த்தப்பட்டிருந்தால் சென்ட்ரல் இல்லைன்னா ஸ்டேட் ஜாபில் உட்கார்ந்துருக்காங்க, வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களும் இதுக்கு தகுதி இல்லை. அடுத்ததாக பேரண்ட்ஸுடைய அப்பா மட்டும் கிரேட் 2 அதாவது கிளாஸ் 2 சரிங்களா, அதுக்கு டைரக்டாக அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கணும், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆகிருக்கணும். 40 வயசுக்குள்ள எந்த விதமான ப்ரொமோஷன் கிரேட் ஏ ஆஃபீஸராக பெற்றிருந்தால், 40 வயசுக்குள்ள கிரேட் 1 ஆஃபீஸராக ப்ரொமோட் செய்யப்பட்டிருந்தால் அவர்களுக்கும் கிடைக்காது. அடுத்து பேரண்ட் இருவரும் கிளாஸ் 2 கிரேட் பி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் சரிங்களா, இதில் பணியமர்த்தப்பட்டிருந்தால் அல்லது அதில் ஒருவர் இறந்து விட்டாலும் அல்லது நிரந்தர இயலாமையில் பாதிக்கப்படுவதற்கு முன்பு 5 வருஷத்துக்கு முன்பு யூஎன் ஐஎன்எஃப் வேர்ல்டு பேங்க் போல இன்டர்நேஷ்னல் நிறுவனங்களில் பங்குதாரர்களாக அவர்கள் இருந்திருந்தால் அவருக்கு கிடைக்காது. ஓகேங்களா? இதுதான் மெயினான வேலை. கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்து இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இவர்களுக்கு மட்டும் ஓபிசி சர்டிஃபிகேட்டே கிடைக்காது. அப்படின்னா ஓபிசி என்சிஎலுக்கே சொல்ல வேணாம் நீங்கள். ஓகேங்களா? அடுத்து இது முக்கியமான விஷயம் மக்களே, இதை பார்த்துக்கோங்க. இதான் நார்மல் காமன் பீப்புளுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். 8வது ஆப்ஷன் என்னென்னா, பேரண்ட்ஸுடைய ஆனுவல் இன்கம் 8 லட்சத்திற்கு மேலாக இருந்தாலும் அது சம்பளம் மற்றும் அக்ரிகல்ச்சர் லேண்ட் மூலமாக பெரும் வருமானத்தை இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் பெறுவதற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்கம் உங்களுக்கு 8 லட்சத்துக்கு மேலே இந்த அமௌண்ட்டை தவிர்த்து, சம்பளமும் அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேருந்து வர அமௌண்ட்டை தவிர மற்ற அமௌண்ட் ஏதாவது 8 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா அப்போ நீங்கள் தகுதியற்றவர்களாக ஆவீங்க. ஓகேங்களா? மேலே சொன்ன பார்த்தீங்களா, அந்த ரூலுக்கு உட்படுத்தப்படாத மற்றவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்டில் ஸ்டேட் கவர்மெண்டில் இதர பிற்படுத்தப்பட்ட இடத்துல இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு சென்ட்ரலுக்கும் இவங்க இந்த கேட்டகரியில் வருவாங்க, இந்த காஸ்ட் கேட்டகரியில் வருவாங்க, அவர்களுக்கு தான் ஓபிசி எலிஜிபிள். சரிங்களா? ஓபிசி சர்டிஃபிகேட் எலிஜிபிள். ஓகே மக்களே, இந்த ஓபிசி என்சிஎல் ஓபிசி சிஎல் அதாவது ஓபிசி கிரிமி லேயர் ஓபிசி நான் கிரிமி லேயர், இந்த ஓபிசி சிஎல்னு சொல்லிட்டு கிரிமிலேன்னு சொல்லிட்டு எந்த விதமான சர்டிஃபிகேட்டும் கவர்மெண்ட் கொடுக்கறதில்ல. அப்படி ஓபிசின்னு ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்தா அது ஓபிசி என்சிஎலாக தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதுதான் மெயினான விஷயம். யார் ஒருத்தவங்க ஓபிசி சிஎல்லில் வரீங்களோ, அதாவது கிரிமி லேயரில் வரீங்களோ, அவங்கள ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிற போல தான் ட்ரீட்டட் செய்யப்படுவீர்கள். ஏன்னா உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட் இல்லை. சரி, ஜென்ரல் கேட்டகரியில் வந்துட்டிங்கன்னா அவர்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்பீங்க. அவர்களுக்கு 40% இடஒதுக்கீடு இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை, அதில் சீட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் மக்களும் ஜென்ரல் கேட்டகரியில் அதிகமாக வருவீங்க. இப்போ நார்மலாக எல்லாருமே கேஸ்ட் கேட்டகரியில் போடுறோம், இதில் நீங்கள் ஜென்ரல்னு போட்டு போனீங்கனாலும் உங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும். மேலே சொன்னேன்ல, அந்த விஷயத்தில் உள்ளவர்கள் யாராவது ஒருத்தர் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் கிடைக்காது. சரிங்களா? ஓபிசி சர்டிஃபிகேட்டோ ஓபிசி என்சிஎலோ கிடைக்காது. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜென்ரல் கேட்டகரியில் தான் போகணும். யார் யார் மேலே சொன்ன விஷயத்தை மட்டும் தவிர்த்து, அதை தவிர்த்து மற்றவர்கள் யார் வரீங்களோ அனைவரும் ஓபிசி என்சிஎல்ல தான் நீங்கள் வருவீங்க. ஸோ நீங்கள் எந்த விதமான பயப்படவும் தேவையில்லை. நீங்கள் அந்த ஓபிசி நான் கிரிமினல் சர்டிஃபிகேட் வாங்க தகுதியானவர்கள். ஏன்னா கேந்திர வித்யாலயை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்க வைக்கிறோம்னா பெரிய ஹை லெவலில் உள்ளவங்க யாருமே படிக்க வைக்க மாட்டாங்க அதிகமாக. சரிங்களா? அவங்களுக்குலாம் சிபிஎஸ்சி இந்த மாதிரிலாம் கிரேட் 1 ஆஃபீஸர்லாம் அவங்களாம் வேறு வேறு ஸ்கூல் பார்ப்பாங்க. சரிங்களா? ஆனால் அவங்க கேவியை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால்
யார் உண்மையிலே என்சிஎல்ல இருக்குமோ அவங்க தான் அதை ட்ரை பண்ணுவீங்க. ஸோ மக்களே, நீங்கள் அனைவரும் ஓபிசி என்சிஎலுக்கு தகுதியானவர்கள். யார் இந்தந்த கேட்டகரியில் எம்பிசி, பிசி, டிஎன்சி, அப்புறம் பிசி முஸ்லீமில் யார் யார் வரீங்களோ அவர்கள் அனைவரும் நீங்கள் எலிஜிபிள். சரிங்களா? இதை மட்டும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். ஓகே மக்களே, அடுத்து வந்து இந்த சேவை மையத்தின் வாயிலாக உங்களுக்கு இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை எப்படி எடுப்பது, ஆன்லைன் வாயிலாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு மொபைல் ஃபோன் மூலமாக எவ்வாறு எடுப்பது, அந்த டீட்டெயிலை உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். வாங்க நம்மளுடைய ஸ்க்ரீனில் போய் பார்ப்போம். குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்லி அதில் TN-E7 கிளிக் பண்ணிங்கன்னா மொதல் சைட் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே இப்படி தான் வந்து சேவையுடைய உங்களுக்கு டெஸ்க்டாப் மோடு ஓப்பன் ஆகும். வந்து சேவை மையத்தின் அஃபிஷியல் பேஜ். சரிங்களா? இந்த சேவை மையம் கொண்டு வந்ததின் காரணம் என்னென்னா, உங்களுக்கு தேவையான அனைத்து சான்றிதழ்களையும் சேவையின் மூலமாக எளிமையான முறையில் பெறுவது. அதற்காக தான் கொண்டு வந்தாங்க. இந்த சேவை மையம் 2 முறையில் இயங்கி கொண்டிருக்கிறது. ஒன்று வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து தானாக சேவை வெப்சைட்டை யூஸ் பண்ணி பெற்றுக்கொள்வது. இன்னொன்று வந்து வெளியே சேவை மையம்னு தனியாக இருக்கிறது. அதில் போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து நீங்கள் சேவை மையத்தின் வாயிலாக உங்களுடைய சான்றிதழ்களை பெற முடியும். சேவை மையத்தை தொடர்வதற்கு என்னென்ன வழிமுறைகள், அதைத்தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? சேவை மையம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட் சைடில் உள்நுழைவுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து துறை உள்நுழைவு, இன்னொன்று பயனாளர் உள்நுழைவு. இந்த பயனாளர் உள்நுழைவு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். போயாச்சு. இப்போ வந்து என்ன சைன்இன் கேட்குறாங்க. பட் யாருக்கு சைன்இன்னா, ஆல்ரெடி யார் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவர்கள் தான் சைன்இன் பண்ண முடியும். யார் ஒருவர் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்களோ அவங்க டைரெக்டாக சைன்இன் பண்ணிடலாம். இதை சைன்இன் யூசர் நேமு பாஸ்வேர்டை போட்டுட்டு இந்த கேப்சா அவங்க போட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா ஆகி போயிடும். புதிதாக இந்த சேவையில் சேருபவர்கள் என்ன பண்ணணும்னா, கீழே வந்தீங்கன்னா இதில் நியூ யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நியூ யூசர். சரிங்களா? இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பெயர், முழு பெயர் கொடுத்துடணும். இனிஷியலோடு கொடுத்துருங்க. அதாவது என்ன கார்த்திக்னா கார்த்திக், ஸ்பேஸ் கார்த்திக். அடுத்து வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக், அடுத்து வந்து உங்களுடைய தாலுக்கா, அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், அடுத்து ஒரு இமெயில் ஐடி, அடுத்து உங்களுடைய ஆதார் நம்பர் நிச்சயமாக கொடுக்க வேண்டும். ஆதார் நம்பர் இல்லைன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸ் பண்ண முடியாது. ஓகே. அடுத்து வந்து உங்களுடைய ஐடி, லாகின் ஐடி நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கிறலாம். அடுத்து வந்து பாஸ்வேர்டு கேட்குறாங்க. பாஸ்வேர்டில் என்னென்னா, அட்லீஸ்ட் ஒரு கேபிட்டல், அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் லெட்டர், அப்புறம் நியூமரிக்கல் நம்பர், அப்புறம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர். இந்த 4உடைய கலவையாக இருக்கணும் உங்களுடைய பாஸ்வேர்டு. லென்த்து வந்து 7க்கு மேல் இருக்க வேண்டும். சரிங்களா? 7 எழுத்துக்களுக்கு மேல் இருக்க வேண்டும். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணு. எந்த பாஸ்வேர்டை இங்கே யூஸ் பண்ணுறீங்களோ அடுத்ததாக கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லையும் அதே பண்ணணும். அடுத்து வந்து இந்த கேப்சா இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்சா இதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணி சைனப் கொடுத்துட வேண்டியதான். சைனப் கொடுத்தோன்னே உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிரும். உங்களுக்கு வந்து மெயில் மூலமாக இல்லைன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமாக உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சுன்னு வந்துடும். இல்லைன்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா மக்களே? அப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கிறணும். சரிங்களா? பாஸ்வேர்டு மறந்து விட்டீர்கள் என்றால் இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு இதை கொடுத்து நீங்கள் பண்ணிக்கிறலாம். ஃபர்கட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இதில் உங்கள் ஆதார் நம்பரோ உங்கள் இமெயில் ஐடியோ எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். இங்கே சர்ச் பண்ணிட வேண்டியதான். உங்களுக்கு பாஸ்வேர்டு என்னென்னு காட்டிடும். சரிங்களா மக்களே? உங்களுக்கு வந்து லாகின் கிடச்சிருச்சு. அதனால் இங்கே லாகின் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்க. மக்களே, இப்போ அடுத்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். நமக்கு அன்றாட தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்லேருந்து 2வது ஆப்ஷன் ரெவென்யூன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை. அடுத்த இன்டர்ஃபேஸ் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட் எல்லாமே ஷோ ஆகும். பாருங்கள், இப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன நமக்கு முக்கியமானது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவையான இதில் எடுத்துக்கலாம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். அடுத்த பேஜ் போங்க. இதுலேயே வந்து அடுத்த பேஜ் பாருங்கள், ஓபிசி சர்டிஃபிகேட். இதில் தான் அடுத்த பேஜில் தான் ஓபிசி சர்டிஃபிகேட் வரும். இப்போ நமக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் தேவை. ஸோ நம்ம இந்த ஓபிசி கேட்டகரியை கிளிக் பண்ணுறோம். அந்த சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ண என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அதை கிளிக் பண்ணோடனே இப்படி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அடுத்து கொடுத்துருக்காங்க என்னென்ன சர்வீஸ் உங்களுக்கு தேவை அதை பற்றி, அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, அதனுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு, எப்படி அப்ளை பண்ணுவது,
அதை கொடுத்துட்டு ப்ரொசீட்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். மேலே கொடுத்துருக்காங்கல்ல ரெஜிஸ்டர் கேன்னு சொல்லிட்டு, இதுதான் முக்கியமான ஒன்று. இதைத்தான் சிட்டிசன் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ப்ரொஃபைல் கிரியேட். யாருக்காக அப்ளிகேஷனை ஃபில் பண்ண போகிறீங்களோ அவர்கள் பேரில் இந்த கேன் ரெஜிஸ்டர் ஆகும். இதில் கிடைக்கிற கேன் நம்பரை வச்சு தான் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபர்தர் சப்மிட் பண்ண முடியும். அதனால் இந்த ப்ரொசஸ் மிக மிக அவசியம். இது இல்லைன்னா எந்த விதமான சேவையும் எடுக்க முடியாது. ரிஜிஸ்டர் கேனை கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் அடுத்த உங்கள் இன்டர்ஃபேஸ் காண்பிக்கப்படும். இது வந்து கேன் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது வந்து சிட்டிசன் அக்கௌண்ட் நம்பர். இதை தமிழில் வந்து குடிமக்கள் கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு ப்ரொஃபைல் கிரியேட்டிங். சரிங்களா? அதாவது யாருடைய பேரில் சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்களோ அவர்களுக்குடையது. ஸோ இதனால் அவர்களுடைய டீட்டெயிலை இது ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை வாங்க முடியும். இந்த சைடில் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக சப்மிட் பண்ணுறதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது வரும். பண்ணி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ப்ரோசஸ் ஆகிடும். டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்படித்தான் மக்களே உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது, கேட்டிங்கள்ல ஓபிசி நான் கிரிமினல் சர்டிஃபிகேட்னால் எப்படி தெரியும்? இப்போ நான் இண்டிகேட் பண்ணுற பாருங்க, அதை பாருங்களேன். சி டஸ் நாட் பிலாங் டு த பர்சன் செக்ஷன் கிரிமிலேயர். என்ன சார் அப்படின்னா, நீங்கள் கிரிமிலேயரில் வரல அப்படின்னா நீங்கள் நான் கிரிமிலேயரில் வரீங்கன்னு அர்த்தம். இப்படித்தான் இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷனை செக் பண்ணினா இதை மட்டும் பாருங்கள். இந்த விஷயம் தெரியுதா இல்லையா மட்டும் பாருங்கள். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வந்துடுவீங்க அர்த்தம். இந்த ரெண்டாவதை கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய எம்ஓ நம்பர். ஸோ நம்மளுடைய சர்டிஃபிகேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு செல்லும். ஸோ அதனுடைய ஜாதியின் அடிப்படையில் தான் நமக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் இதுக்கு சென்ட்ரலுக்கு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுற இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். ஓகேங்களா? கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கீழே பாருங்கள், டேட்டு வேலிடேட் கொடுத்துருக்கேன். 1 வருஷத்துக்கு தான் அந்த இது. ஓகேங்களா? ஓகே மக்களே, நான் சொன்ன இந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓபிசி சர்டிஃபிகேட்டை எப்படி எடுக்கலான்னு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் எங்கேயும் போக வேணாம், வீட்டில் இருந்தே பண்ணலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நம்மளுடைய சேனலில் கமெண்டில் கேளுங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணி கூட கேட்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா மக்களே? இந்த என்சிஎல் ஓபிசி சர்டிஃபிகேட் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு தான். இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்னாலே என்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போட்டுட்டேன். ஸோ இதுக்கு மேலே யாரும் இவ்வளோ கிளியராக சொல்ல முடியாது என்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு மேலேயும் ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய சேனலில் போய் கேட்கலாம், வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். மற்றபடி கால் கூட பண்ணி கேளுங்க. உங்கள் டீட்டெயில் கிளியர் பண்ணுறேன், உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.